Okay, we have created a class student, and on the basis of that student we have created a function, and this is an what we call as a default argument, or we can call it as a constructor with a null argument. And then we have created yet another constructor double m, and the m has been assigned to max. So அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னால், we have created two information or average அப்படிங்கிற ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்போம், and we have computed the information. Okay, good. ஸோ உள்ள மெயின் ப்ரோக்ராம்குள்ளே வந்ததுக்கப்புறம் we initialize the constructor. எப்படி இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஸ்டூடெண்ட் டேரெக்டாக வந்து நீ ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடணும், இந்த ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த இன்ஃபர்மேஷன் வாட் யூ ஹவ் பீன் டன் இன் த ஏர்லி ஸ்டேஜஸ். சரியா, இப்போ வந்து இதை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கன்ஸ்ட்ரக்டர் வித் நார்மல் காலிங். சரியா, கன்ஸ்ட்ரக்டர் வித் நார்மல் காலிங். நான் அதனால் இதை பக்கத்துலேயே போட்டுக்கிறேன். அல்லட்டா கன்ஸ்ட்ரக்டர் இம்ப்ளிசிட் கால்னு சொல்லலாம். சரியா, இது ரெண்டையும் நான் வந்து டீசெக் பண்ணிக்கிறேன். டீசெக் பண்ணிவிட்டு இந்த மாதிரியும் க்ரியேட் பண்ணலாம். இது வந்து டைனமிக் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். we can call it as student. சரியா, student 1 என்ன கம்மா student 2. சரியா, கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து I have not passed the argument இல்லையா, I have not passed the argument. ஸோ அதனால் நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், you can pass the argument as per the information. இந்த மாதிரி நம்ம பாஸ் பண்ணலாம். ஒரு நிமிஷம். Supposed to be student 1 equal to student நம்ம என்ன வேல்யூ இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ண 88.0. சரியா, அதே மாதிரி இன்னொரு வேல்யூ student 2. ஸ்டூடெண்ட்டுக்கு நான் இன்னொரு வேல்யூ என்ன பாஸ் பண்ணிடுறேன், 56 பாஸ் பண்ணிடுறேன். 56. சரியா, இதையும் கம்ப்ளீட் பண்ணி பார்த்தேன்னா, ஸோ ஒன்ஸ் அகேன் the same value will come. சரியா, இது என்ன அப்படின்னு சொன்னால், when I call this class, இந்த கிளாஸை நான் வந்து எப்போ வந்து நான் வந்து மெயின் ப்ரோக்ராம்குள்ளே வந்து நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேனோ, ஒன்ஸ் அகெயின் தி கிளாஸ் இஸ் கிரியேட்டட், த ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட், அட் த சேம் டைம் தி ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட். சரியா, ஒரு கிளாஸும் ஒரு ஆப்ஜெக்டும் க்ரியேட் ஆகுது. அட் த சேம் மொமெண்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன் இஸ் கால். பட் அந்த ஃபங்க்ஷனை நான் வந்து யூஸ் பண்ணாமல் கூட இருக்கல. அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாமல் இருந்தேன் அப்படிங்கிற ஒரு சினாரியோ வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐ கேன் ஏபிள் டு புட் அ கொஸ்டின் தட் இஃப் த ஸ்பேஸ் இஸ் பீன் அலாக்கேட்டட். ஒரு ஸ்பேஸ் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி கால் பண்ணுறதுனால இஃப் த ஸ்பேஸ் இஸ் அலாக்கேட்டட் இன் ஏர்லியர் ஸ்டேஜஸ், நான் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணலை அப்படிங்கிற சினாரியோ வரும்போது த ஸ்பேஸ் தட் வாஸ் பீன் கிரியேட்டட் இஸ் பீன் கம்ப்ளீட்லி அண்டர் யூட்டிலைஸ்டு பை மீ. சரியா, அது நான் வந்து யூஸ் பண்ணாத ஒரு பட்சத்தில் வந்து நான் வந்து ஒரு ஸ்பேஸ் நான் வந்து அதுக்கு வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இட் இஸ் unnecessary thing. யூ ரிமெம்பர் தட் இந்த மைண்டில் எப்போதுமே வச்சுக்கணும். while we are going with any computation with C++, that is oops concept. Normally what happens, there will be some redundant files that will be happening in your operating system, and that will slow down. இப்போ C++ வந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால we will slowing down, we are making the machine to slow down. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸுக்கு நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த மாதிரி பார்த்து அப்படின்னா I have created two different objects. 2 ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், the object is been created. அப்படின்னா மீனிங் என்ன, it just calls a null operator alone. இதை மட்டும் கால் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துக்குது. சரி, இது இல்லை அப்படின்னு சொன்னால் it creates a problem here. அது உனக்கு ஏற்கனவே நான் கிளாஸில் சொல்லியிருக்கிறேன். ஸோ இட் ஜஸ்ட் கிரியேட்ஸ் 2 ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஜஸ்ட் கால்ஸ் திஸ் நல்ல ஆப்ரேட்டர் அண்ட் அப்படியே அமைதியாக உட்காந்துக்குது. இப்போ இந்த ஃபங்க்ஷனு உனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், வேறு ஃபங்க்ஷன் இஸ், இந்த ஃபங்க்ஷன் உனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் தென் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த இன்ஃபர்மேஷனை நீ வந்து கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீ கால் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ இஃப் யூ ரெக்வர் தென் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணு சொன்னால், வாட் வி ஹவ் பீன் கிரியேட்டட் student 1. இந்த student 1க்கு இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷன் நேம். அந்த ஃபங்க்ஷன் நேமுக்குள்ளே நீ என்ன பண்ண அப்படின்னா புட் த ஆர்குமெண்ட்.
ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த திஸ் ஃபங்க்ஷனுக்குரிய வேல்யூ நீ வந்து பாஸ் பண்ணியிருக்க தட் இஸ் பீன் அசைன் டு திஸ் ஆப்ஜெக்ட் அண்ட் இட் இஸ் பீன் பாஸ்ட் ஓவர் ஆர் தட் இஸ் பீன் கால்ட் ஓவர் திஸ் ஃபங்க்ஷன் அண்ட் த ஃபங்க்ஷன் வில் எக்ஸிக்யூட். சரியா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் runtime allocation of constructor, memory allocation of constructor, or default I can call it as a dynamic constructor. Dynamic constructors னு சொல்லலாம். சரியா? So we call it as dynamic constructor. Meaning என்ன அப்படின்னா on runtime alone the memory is been allocated. சரியா? On runtime alone the memory is allocated. If the function is called then the memory is allotted for that. If the function is not called then the memory will not be allotted for that. ஸோ அதனால் டைனமிக் கன்ஸ்ட்ரக்டர், நார்மல் கன்ஸ்ட்ரக்டர், இதை வந்து நான் இன்னொரு வேர்டில் என்ன இம்ப்ளிசிட் கால்னு சொல்லலாம். இது வந்து வழக்கமான நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்கு 2 ஃபார்மேஷன் வச்சுருக்கிறோம், இம்ப்ளிசிட் அண்ட் எக்ஸ்பிளிசிட். அதே மாதிரி இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்டர் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு ஒன் செகண்ட் இட் இஸ் இம்ப்ளிசிட் அப்படிங்கிற ஒரு கால் யூஸ் பண்ணலாம். ஆர் ஐ கேன் கோ வித் டைனமிக் கன்ஸ்ட்ரக்டர் மெமரி அலோகேஷன், ஆர் ஐ கேன் கால் இட் இஸ் எக்ஸ்பிளிசிட் கால் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இது ஏற்கனவே நான் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் பேசும்போது வி ஹாவ் செட் வித் நேற்று கூட நான் எக்ஸ்டர்டே கிளாஸ் இட்செல்ஃப் வி ஹாவ் செட் வித் அன் இம்ப்ளிசிட் இன்ஃபர்மேஷன். ஐ ஹோப் தட் திஸ் அ ஸ்லைட் மாடிஃபிகேஷன். அப்போ டைனமிக்காகவும் நீ என்ன பண்ணலாம், மெமரி அலோகேட் பண்ணலாம். ஆன் டைம்லேயும் நீ வென் த ப்ரோக்ராம் இஸ் கம்பைல் அந்த சர்டன் டைமுக்கு நீ என்ன பண்ணலாம், யூ கேன் அலோகேட் த மெமரி ஃபார் த என்டையர் யூனிட். கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டா மெம்பர், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய என்டையர் ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா த மெமரி கேன் பி அலோகேட்டட். எனக்கு அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் தென் ஐ கேன் ப்ரிஃபர் டைனமிக் அலோகேஷன், டைனமிக் மெமரி அலோகேஷன் ஃபார் காலிங் த கன்ஸ்ட்ரக்டர். அதுக்கு இந்த மாதிரி பர்பஸ் யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் அகேன் இட் கேன் பி சால்வ். சரியா? ஸோ ஒன்ஸ் அகேன் நான் வந்து இந்த ப்ரோக்ராம் இப்படி காப்பி பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் இதில் வேறு எந்த இன்ஃபர்மேஷன் அதிகமாக தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இஸ் தேர் எனி டவுட்? ஒன்ஸ் அகேன் காப்பி திஸ் இன்ஃபர்மேஷன். The program is on dynamic constructor. Any doubt pa? Any doubt? தமிழ் மணி தாண்டி மற்றவங்களுக்கு டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்ப்பா? தமிழ் மணிக்கு மட்டும் தான் டவுட் இல்லையா? மற்ற எல்லாருக்கும் டவுட் இல்லை. தமிழ் மணியோட இன்ஃபர்மேஷனை கேன் ஐ டேக் இட் ஃபார் த என்டையர் பேட்ச்? Ganesh, whether the information is reachable, உனக்கு புரியுதா புரியலையா? என்னாச்சு? ஒன்று சத்தத்தை காணும். மைக்கை ஆன் பண்ணி பேசலாம், டைப் பண்ணலாம். இல்லை புரியலையா? நோ சார் அப்படின்னு சொன்னால் வெதர் இட் இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆர் அண்டர்ஸ்டாண்டபிள்.
நான் பேசுகிறது கேட்குதாப்பா? ஐ ஹோப் வெதர் இட் இஸ் ஆடிபிள் ஆர் நாட் ஃபஸ்ட்டு. குட். Can you get me the question whether the question is whether the concept is understandable or not? No sir, meaning என்ன மீனிங் எடுத்துக்கிறேன்? It is not understandable எடுத்துக்கவா, whether it is understandable எடுத்துக்கவா? ஒன்ஸ் அகெயின் ஒரே ஒரு குட், நல்லது. தமிழ் மணி. அதர்ஸ்? ஓகே, குட். நம்ம அடுத்த கண்டென்ட்டுக்கு போவோம். ஒன்ஸ் அகெயின் ஐ எம் ரிப்பீட்டிங் பேக். லேப்டாப் வச்சு நடத்துகிறது அண்ட் த ஃபேஸ் இஸ் நாட் ஆடிபிள் அண்ட் த வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிள் அப்படிங்கிற சினாரியோவில் ஆன் த அசம்ஷன் பேசிஸ் அலோன் வி ஆர் ரன்னிங் பேக், அந்த லைனில் ஓடுறோம். அண்ட் இஃப் தேர் இஸ் எனி கொஸ்டின் தட் இஸ் பீன் ஆஸ்ட் அண்ட் இஃப் தேர் இஸ் எனி என்ன சொல்கிறது, எனக்கு ஓரளவு ஒரு மாதிரி புரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் தென் வி கேன் ஏபிள் டு கெட் த்ரூ. திருப்பி வந்து அந்த கண்டென்ட்டை திருப்பி நடத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் the same content is available as a recorded content and it will be posted back. ஸோ அதனால் வந்து பட் obviously it has to be remembered that if it is not understood please get back so that we can able to solve it. சரியா? ஸோ அமைதியாக இருந்து அப்படின்னு சொன்னால் நான் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் வச்சுட்டு வந்து தள்ளி போய் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மீனிங்கில் நான் எடுத்துக்கலாம். சரி, ஓகே, வி கேன் கோ வித் த பாயிண்டர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள கண்டென்ட் அதே கண்டினியூஷனில். அப்போ ரெண்டு டைப் ஆஃப் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால் ஐ டேக் அன் எக்ஸாம்பிள் அண்ட் பை தட் எக்ஸாம்பிள் ஐ கெட் இன் டு தி கண்டென்ட். ஒரு ஷாப்கீப்பர் ஒரு பலசரக்கு கடைன்னு வச்சுப்போமே. தி சைஸ் ஆஃப் த ஷாப் இஸ் வந்து ஒரு சின்ன ஹால், ஒரு சின்ன ஸ்பேஸில் வந்து அவனுடைய ஷாப்பை வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறான். அண்ட் ஹோப் வந்து இயர் பை இயர் வந்து அவனுடைய சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஹி காண்ட் ஏபிள் டு எக்ஸ்பேண்ட் த ஷாப். இந்த கடையை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. உனக்கு ஞாபகம் இருக்குன்னு there are certain sentiments. நம்மளுக்கு இந்த கடை அப்படியே வந்ததுனால நம்மளுக்கு வந்து லாபம் வந்து இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்ஸ் இருந்த கடையை மாற்றக்கூடாது, கடையோடைய டைமென்ஷன்ஸை மாற்றக்கூடாது, இதெல்லாம் ஒரு certain sentiments are available with their side. ஸோ அதனால் அதே மாதிரி ஒரு சென்டிமெண்டல் கெயின் வச்சுப்போமே. ஹீ இஸ் நாட் வில்லிங் டு சேஞ்ச் த டைமென்ஷன் ஆஃப் த ஷாப். பட் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அவனால் வந்து ஸ்டாக் பண்ண முடியல. ஸோ ஹீ டுக் அ ரெண்ட் ஆன் எட் another place and where he stock the content. அது இங்கே போய் ஷாப் பக்கத்தில் ஒரு ஸ்டாக் பண்ணுறான். இப்போ ஸ்டாக் பண்ணும்போது என்ன பண்ணால் இப்படி ஞாபகம் வச்சப்போ வந்து அவனுடைய ஸ்டாக் கண்டென்ட்டில் வந்து ஒரு 100 bags ஆஃப் 100 kg ரைஸ் கிடக்குன்னு வச்சுப்போமே. இல்லாட்டினா வந்து 100 கிலோ சாக்கு மூட்டை, அந்த அரிசி சாக்கு மூட்டை 100 பேக் வச்சுருக்கிறான். சரி, ஆன் த பர்ச்சேஸ் வந்து ஸ்டாக்டு பிஃபோர் 6 months பேக், 6 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டாக் பண்ணியிருக்கிறான். சேல்ஸ் போக போக என்ன ஆகுது அப்படின்னா அவனுக்கு இடம் குறையுது. உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வழக்கமாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மூட்டையோட மேலேருந்து நம்ம வந்து ஒவ்வொரு மூட்டையை இறக்க ஆரம்பிப்போம். இறக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் லேயர் பை லேயரை வந்து நம்ம ஒவ்வொரு மூட்டையை இறக்குனதுக்கப்புறம் when it comes to the bottommost layer, அந்த bottommost லேயரில் வந்து நம்ம இந்த கார்னருக்கு வருவோம். இந்த மாதிரி அந்த பாட்டமோஸ்ட் லேயருங்க. இங்கே ஒரு பேகு ஃபுல்லாக பேக் இருக்குன்னு வச்சுப்போமே. இந்த பேக் எடுக்கிறான் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு வச்சுப்போம். வழக்கமாக வந்து ஆஸ் பர் தி ஹியூமனிட்டி சென்சேஷன் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த பேக்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம், இங்கே உள்ள பேக்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த பேக் எடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த கார்னருக்கு நான் மூவ் பண்ணுவேன். இது வந்து ஆஸ் பர் ஒரு ஓன் ஹியூமனிட்டி பேக்ரவுண்ட், நம்மளுடைய ஹியூமனிட்டி பேக்ரவுண்டு ஹியூமன் ஃபார்மேஷன் படி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வி வில் ரீஅலோகேட் தி பேக்ஸ். இது வந்து நம்ம மைண்டு வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம நார்மலாகவே வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இடத்த மாற்றி வைப்போம். சரியா? ஏன்னா வந்து இடத்த மாற்றி வைக்கல அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தமிழில் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு புழங்குறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இடம் பற்றாக்குறை இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம இடத்த மாற்றி வைப்போம். பட் இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீ பார்த்த அப்படின்னு சொன்னால் சப்போஸ் இதே மாதிரி வந்து எனக்கு வந்து டேட்டாஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஹேவ் ரிமூவ் பேக்.
ரிமூவ் பண்ணிட்டேன். பட் இங்கே வந்து எனக்கு டேட்டா இருக்குது. பட் கம்ப்யூட்டர் என்ன பண்ணாது, நார்மலாகவே வந்து எங்கே வந்து நம்ம எரேஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கண்டென்ட்டுக்கு அதை மூவ் பண்ணி வைக்காது. சரியா, மூவ் பண்ணி வைக்காது. ஸோ அதனால் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், பழக்கமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு பெரிய சைஸ்னு வச்சுப்போம். ஐ வில் யூஸ் இட் as 1. இங்கே வந்து 2, 3, 4, 5, 6, 7. சரியா, இது ஒரு மெமரி பிளாக்னு வச்சுப்போம். இது அடுத்த மெமரி பிளாக். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இந்த மெமரி பிளாக்கோட அசம்ஷன் வந்து 1 KBன்னு வச்சுப்போம். இப்போ அவனுக்கு பார்த்து அப்படின்னு சொன்னால், எனக்கு யூஸபிள் ஃபைல்ஸ் அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஃபைல், இது ஒரு ஃபைல், இது ஒரு ஃபைல், மொத்தம் ஒரு 6 ஃபைல் இருக்குது. மற்ற எல்லாமே இன்டீரியர் ஸ்பேசஸ் பார்த்து அப்படின்னு சொன்னால் இட் இஸ் கம்ப்ளீட்லி டெலீட்டட் பேக். சரியா, when I come to the இப்போ வந்து if I want to insert a file of 90 bytes 900 bytes நான் வந்து 900 bytes இன்ஃபர்மேஷன் வந்து உள்ள நான் டம்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னால், the compiler goes to this block and checks for whether I can able to dump the information in this block. இந்த பிளாக்ல டம்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும். he is identifying that only there are 6 or 7 blocks are there. பட் என்ன அப்படின்னா ஸ்பேஸாக வந்து அங்கங்கே வந்து என்ன பண்ணுது உட்காந்துருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ண முடியும், 90 bytes வந்து உள்ளே வந்து சொருக முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண அப்படின்னு சொன்னால், இட் வில் கம் டு த நெக்ஸ்ட் பிளாக். இங்கே தான் C++ வந்து இடிக்குது பார்த்துக்கோ. அதனால் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நான் ஏற்கனவே சொன்னேன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் while it is using with C++, it consumes lot of memory space, thereby it what we call as it makes the system to be slow down. சரி, இதுதான் நம்மளோட சிஸ்டம் ஸ்லோ டவுன் ஆகும் பார்த்துக்கோ. ஏதாவது ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு மெமரியில் எனக்கு ஸ்பேஸாக வந்து ஸ்பேஸ் இருக்கணும். அந்த இடத்துல வந்து அந்த ஃபைலை வச்சு என்னால் ஓப்பன் பண்ண முடியும். பட் அங்கே ஏற்கனவே வந்து துண்டு துண்டாக 4 ஃபைல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்பேஸை வந்து எனக்கு ரீஅலாக்கேட் பண்ணி எனக்கு வந்து ரீஷஃபில் பண்ணி அந்த இடத்த வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண அப்படின்னு சொன்னால், இந்த 90 bytes வந்து இந்த இடத்துல வந்து உட்காரும். இது எப்படி உட்காரணும், கண்டினியூஸாக வந்து உட்காரும். சரி, இப்போ ஏற்கனவே வந்து சைஸ் ஆஃப் 1 KB அப்படின்னு சொன்னால், அப்ராக்சிமேட்டாக வந்து 100 bytes வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்குது. இட் இஸ் ஆஃப் 1028 bytes தான் 1 KB. நான் அப்ராக்சிமேட்டாக வந்து நம்ம 1000 அப்படிங்கிற கேல்குலேஷனில் வச்சுப்போம். ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து என்ன பார்த்தோன்னா ஒரு 100 bytes வந்து எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அந்த 100 bytes வந்து ஃபஸ்ட் பைட்லேருந்து ஆரம்பித்து 100 bytes வரைக்கும் வந்து கன்கரண்ட்டாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். சரியா, இந்த ரெஸ்ட் 100 bytes வில் பி செட் அஸ் ஃப்ரீ. சரியா, இதுக்கப்புறம் இன்னொரு ஃபைல் வந்து இதே மாதிரி ஒரு 900 bytes தூக்கிட்டு வந்து அப்படின்னு சொன்னால், இதுக்குள்ளே சொருணுன்னு ட்ரை பண்ண அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே வந்து 100 bytes உட்காந்துருக்குது. ஸோ ஐ காண்ட் ஏபிள் டு இன்சர்ட் இயர். அப்போ இங்கே ஒரு 100 bytes வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீ அடுத்த பிளாக்ல தான் என்ன பண்ணுற அப்படின்னா இன்னொரு 900 bytes வந்து இன்சர்ட் பண்ணுவேன். ஸோ C++ ஹேஸ் திஸ் ப்ராப்ளம். சரியா, ஸோ நார்மலாக இஃப் தி மெமரி வந்து இட் இஸ் once it has been allocated, it cannot be revoked back. Once it has been deleted, it has been deleted in improper sense. The memory that was been underutilized can't be reused in the further sense. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து C++ல இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ ஆன் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தேட், மெமரி அலாகேஷன் அல்லதுனா மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது C++ல வந்து இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டூல், or it has been considered to be an important tool in writing program, and those who are having the formation of this memory management will be considered as smart coders. நான் ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் ஒன்று சொல்லியிருக்கிறேன். ஒரு கன்சர்ன் பையன் வந்து 10 லைன் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறான். இன்னொரு கன்சர்ன் பையன் வந்து 4 லைன் எழுதி யூஸ் பண்ணி வந்து கோடிங் எழுதுகிறான் அப்படின்னு சொன்னால், those who write with 4 lines, he is been considered as a best programmer. பிகாஸ் அவன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 லைன் யூஸ் பண்ணுறதுனால அவன் மெமரி அலாகேஷன்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் மினிமைஸ் பண்ணுறான். அதிலே வந்து மெமரி அலாகேஷன் அப்படிங்கிற வேர்டு வந்து இன்கார்பரேட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி ஸ்மார்ட் கோடர் அப்படின்னு சொல்கிறவன் என்ன அப்படின்னா, தோஸ் ஹூ கன்சிடர்ட் வித் மெமரி அலாகேஷன் இஸ் பீங் கன்சிடர்ட் அஸ் ஸ்மார்ட் கோடர். சரி, அப்போ மெமரி அலாகேஷன் அப்படிங்கிற ஒரு கன்சிடரேஷன் ஆட்டோமேட்டிக்காகவே உள்ள பிக்சருக்குள்ளே வருது. அந்த கான்செப்டில் தான் வி கோ இன்டு 2 டிஃப்ரெண்ட் அரீனா. ரைஸ் பண்ணிக்கிறேன். இஃப் தெர் இஸ் எனி டவுட், எதுவும் புரியல அப்படின்னு சொன்னால், நான் சொல்ல வர்றது வந்து உனக்கு ரீச்சபிலிட்டி இல்லை. அதாவது நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு வந்து ரீச் ஆகணும்னு சொல்ல முடியாது. என்ன சொல்கிறது, பர்சன் ஹூ ஸ்பீக்ஸ் ஸ்பானிஷ் இன் திஸ் ஏரியா, இப்போ அந்த இடத்துல உனக்கு வந்து நான் ஸ்பானிஷ் எல்லாம் பேசணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உனக்கு வந்து ரீச் ஆகாது. புரிகிறது அப்படிங்கிறது வேறு, ரீச் ஆகிறது அப்படிங்கிறது வேறு. சரியா, உன்னுடைய மைண்டு வந்து இன்சிங்க்ரனஸாக ஒர்க் ஆகும். இஃப் யூ ஹவ் பீன் ஸ்பான்டேனியஸாக வந்து என்னுடைய வாய்ஸை வந்து நோட்டபிலிட்டியில்
கொண்டுட்டே வந்து அப்படின்னு சொன்னால் உனக்கு வந்து புரியலாம். தேர் மே பி எ ஃபாஸ்ட் பர்சன் ஹூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பேக். இது ஏற்கனவே உனக்கு வந்து ப்ரீ டிஃபைன்டாக தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதனால் உனக்கு ஈஸியாக வந்து இது வந்து கேப்சர் ஆகிரும். சிலருக்கு வந்து இது வந்து முன்ன பின்ன வந்து தெரிஞ்சிருக்காது. அப்போ அவனுக்கு வந்து என்னோடய வாய்ஸை வந்து கூர்ந்து கவனித்தா மட்டும், அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் மட்டும் ஓரளவு புரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பார்ஷியாலிட்டி இருக்கலாம். என்ன மீனிங் வந்து என்னென்னா, எனக்கு புரிஞ்ச மாதிரி தோணுது, எனக்கு புரியாத மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி எதுவும் இருந்தது அப்படின்னு சொன்னால் தென் அண்ட் யூ கேன் பிரேக் இட் அண்ட் யூ கேன் ஆஸ்க் தி இன்ஃபர்மேஷன். டவுட்டு கேட்கலாம். பட் டவுட்டு கேட்கலாம் தான் சொல்கிறேனே தவிர ஒரு வேலையும் டவுட்டு கேட்டதில்லை. சரியா? ஸோ அதனால் ஒன்ஸ் அகெயின் வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள அதே கதையை நம்ம எடுத்துப்போம். ஒன் வி ஸ்பீக் அபவுட் வாட் இஸ் ஸ்டாட்டிக், இன்னொன்று வந்து டைனமிக். ஸ்டாட்டிக் அப்படின்னு சொன்னால் ஆன் கம்பைலேஷன், நீ கம்பைல் பண்ணும்போதே இந்த மெமரிஸ் அலாக்கேட். சரியா? கம்பைல் பண்ணும்போதே மெமரி வந்து அலாக்கேட் ஆகுது. ஸோ அதை மீனிங் வந்து என்னென்னா இன்ட் ஏ இந்த மாதிரி நீ கொடுத்த அப்படின்னு சொன்னால் இந்த லைன் கம்பைல் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா மெமரியில் போய் 2 பைட்ஸ் வந்து அலாக்கேட் பண்ணி 2 பைட்ஸை வந்து அலாக்கேட் பண்ணி இந்த 2 பைட்ஸுக்குன்னு ஒரு அட்ரஸ் லொக்கேஷன் இருக்கும் பார்த்துக்கோ. கண்டிப்பாக எக்ஸு 2 பைட்டு தானே இல்லையா? ஸோ x0 x1ன்னு வச்சுப்போம். x0 அப்படின்னு சொன்னால் 8/8 பிட்ஸ்னு வச்சுப்போம். என்ன இது x1 அப்படின்னு சொன்னால் இன்னொரு 8 பிட்னு வச்சுப்போம். ஸோ நான் வந்து அட்ரஸ் வந்து ரஃபாக தான் எழுதுகிறேன். பிகாஸ் இந்த அட்ரஸ்லாம் வந்து இட் இஸ் வெரி வெரி மேண்டேட்ரி வென் யூ லேர்ன் வித் மைக்ரோ ப்ராசஸர் கம்ப்ளீட்டாக வந்து அட்ரஸ் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு இந்த அட்ரஸுக்கு இந்த x0லேருந்து x1 வரைக்கும் உள்ள இன்ஃபர்மேஷனுக்கு நான் வந்து கொடுக்கக்கூடிய நேம் தான் வந்து என்னென்னா ஏ. சரியா? நம்ம இப்போ காலேஜுக்குள்ளே வந்திருக்கிற யூ ஹாவ் மல்டிபிள் நேம்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே பாலாஜின்னு இருக்கல. த பாலாஜி இஸ் அவைலபிள் இன் செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயர். சரி, அப்போ எந்த பாலாஜிங்கிறத வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பாலாஜி வில் பி அவைலபிள் இன் எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஆல்சோ இன் எவ்ரி செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயர். அப்போ மொத்தம் நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தேர் மேபி 60 to 70 பாலாஜி தட் வில் பி ஸ்டடிங் இன் அவர் காலேஜ். அப்போ அவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், தோ இட் இஸ் ஹேவிங் தி ஃபோட்டோ ஐடென்டிட்டி இருந்தாலும் பை டிஃப்ரென்ஷியேட்டிங் பை யூஸிங் தி காம்பினேஷன் ஆஃப் ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் ரோல் நம்பர். இப்போ உனக்குன்னு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறோம், உனக்குன்னு ஒரு ரோல் நம்பர் தந்துடும். அந்த ரெஜிஸ்டர் நம்பர் ரோல் நம்பர் யூஸ் பண்ணி ஸ்பெல் பண்ணும்போது வெதர் ஹி பிலாங்ஸ் டு இசி டிபார்ட்மெண்ட் ஆர் வெதர் ஹி பிலாங்ஸ் டு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆர் வெதர் ஹி பிலாங்ஸ் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற டிஸ்கிரிமினேட் ஆகுது. ஸோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த ரோல் நம்பர் நான் கொடுக்கக்கூடிய அடையாளம். ஆக்சுவலாக அவனுக்கு ஒரு அடையாளம் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் பாலாஜின்னு ஒரு அடையாளம் இருக்குது. அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய அடையாளம் வந்து இது, நான் கொடுக்கக்கூடிய அடையாளம் வந்து என்னென்னா ஏ. ஸோ ஐ எம் பீன் ரிமெம்பரிங் திஸ் x0 to x1 பை யூஸிங் தி காம்பினேஷன் ஆஃப் ஏ. இதை ஏங்கிறது நான் வச்சு கூப்பிட்றேன். அதை தான் கம்பைலருக்கு வந்து ஏங்கிற கான்செப்டில் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். பட் ஏங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இட் கோஸ் வித் அ சீரீஸ் ஆஃப் அட்ரஸ் பிளாக். அப்போது இந்த லைனை கம்பைல் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் 2 byte இஸ் பீன் அலோகேட்டட் இன் மெமரி அண்ட் அ வேரியபிள் இஸ் நேம் இஸ் பீன் அசைன்டு, பிளாக் ஆஃப் அட்ரஸ் இஸ் பீன் அசைன் டு இட். சரியா? இது எல்லாமே வந்து பேக் எண்டில் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக நடந்துகிட்ருக்கு. சரியா? ஒவ்வொரு லைன் கம்பைல் பண்ணும்போது இட் கோஸ் டு த மெமரி, அலோகேட் த மெமரி அண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் தட் அலோகேஷன் ஒன்லி தி ப்ரோக்ராம் மூவ்ஸ் ஆன். பட் டைனமிக் அலோகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நீ வந்து ரன் பண்ணி கம்பைல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இஃப் இட் இஸ் ரெக்வர்ட், நீ எதுவும் வேல்யூஸ் நீ பாஸ் பண்ணுற வேல்யூஸ் நீ எதுக்கு கொடுக்குற அப்படின்னு சொன்னால், ஆன் தட் பெர்ஸ்பெக்டிவ் அலோன் இட் வில் கோ ஃபார் அலோகேஷன். அப்படின்னா மீனிங் என்ன, இது ரன் டைப் அலோகேஷன் சொல்லுவோம். இப்போது நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இது நீ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் யூ மே ரிமெம்பர். சப்போஸ் டு பி வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குலசேகரப்பட்டினத்தில் வந்து இப்போ நம்மளுக்கு ரீசெண்டாக இப்போ வந்து பூஜா ஹாலிடேஸ் இஸ் தேர். பட் இப்போ நம்மளுக்கு பேண்டமிக் சிச்சுவேஷன் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு புரியல. இருந்தாலும் பூஜா ஹாலிடேஸ் இருக்குது. குலசேகரப்பட்டினத்துக்கு வழக்கமாக பஸ்ஸஸ் இருக்கும். சரியா? ஸோ குலசைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து பஸ்ஸஸ் எந்த பேசிஸில் அலாக்கேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இஃப் த க்ரௌட் இஸ் தேர் த பஸ்ஸஸ் வில் பி அலாட்டட், இஃப் த க்ரௌட் இஸ் நாட் தேர் பஸ்ஸஸ் வில் பி ரெடியூஸ். சரி, அப்போ இஃப் த இன்ஃபர்மேஷன் இஸ் ரெக்வர்ட் த மெமரி ஸ்பேஸ் இஸ் அலாக்கேட்டட், இஃப் த இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் ரெக்வர்ட் மெமரி ஸ்பேஸ் வில் நாட் பி அலாக்கேட்டட். இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து நடத்தின டைனமிக் கன்ஸ்ட்ரக்டருக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன். அப்போ டைனமிக் பெர்ஸ்பெக்டிவில் முக்கியமான பாயிண்ட் இது என்ன கான்செப்ட் என்னென்னா பாயிண்டர்ஸ்.
Pointers is an important parameter relevant with the dynamic allocation. ஸோ அதனால் பாயிண்டர்ஸை பற்றி கொஞ்சம், ஏன்னா இதுக்கு அப்புறம் வந்து மெமரி அலோகேஷன் டைனமிக் ரிலவன்சி நம்ம போகும்போது எட் another இன்ஃபர்மேஷன் டைனமிக் மெமரி அலோகேஷன் ஃபார் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. அந்த பர்ஸ்பெக்டிவ்க்கு பாயிண்டரை பற்றி பேசணும். ஸோ அதனால் வந்து நான் லெட் வி ஹாவ் வித் தி வாட் இஸ் மீன் பை பாயிண்டர்ஸை பற்றி பேசினதுக்கப்புறம் வி கேன் ஏபிள் டு என்டர் இன்டு வாட் இஸ் தி டைனமிக் மெமரி அலோகேஷன் தட் இஸ் ரிலவன்சி ஃபார் கன்ஸ்ட்ரக்டர். சரியா? ஒன்ஸ் அகேன் யூ மே ரிமெம்பர், நம்ம வந்து ஏற்கனவே சி லாங்குவேஜ் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால வந்து பாயிண்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நம்ம இந்த டிக்ளரேஷன் வந்து நான் ஐ எம் நாட் கோயிங் டு கம்பைல் இட், ஐம் ஜஸ்ட் டேக்கிங் த ப்ரீ டிஃபைன்ட் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இன் திஸ் வெப்சைட். அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து நான் வந்து லெட் மீ ஸ்பீக். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூணு வேரியபிள் அசைன் ஆயிருக்கு. வேரியபிள் 1, வேரியபிள் 2 அண்ட் வேரியபிள் 3 அண்ட் இட் இஸ் பீன் அசைன்ட் வித் வேல்யூஸ். சரியா? ஸோ இதுக்கு நீ இந்த வேரியபிள் 1ஓட அட்ரஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் புட் அன் ஆம்பர்ஷன் சிம்பிள் பிஃபோர் வேரியபிள் 1 and that will print the address of variable 1 and address வேறு value வேறு. So if you put the ampersand symbol before variable 1 variable, normally the address will be printed. சரியா? ஸோ இப்போ இங்கே ஆம்பர்ஷன் சிம்பிள் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக the address will be printed. once again variable 3ஓட address will be printed. இங்கே நீ பார்த்த அப்படின்னு சொன்னால் the information the address is been notated as like this. இது என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம மியூபி படிக்கும்போது நீ புரிஞ்சுக்கலாம். அந்த எக்ஸ் அப்படிங்கிற நோட்டேஷன் உண்டு. It has its own original value. Xங்கிற ஒரு original value உண்டு. It will be notated when you remember with microprocessor படிக்கும்போது. அப்போது ஒரு அட்ரஸை பிரிண்ட் பண்ணணும். ஏற்கனவே வந்து ஸ்டாட்டிக்காக அலோகேட் பண்ண மெமரிக்கு அட்ரஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு ஆம்பர்ஷன் சிம்பிள் போட்டோம் அப்படின்னு சொன்னால் இட் வில் நோட்டேட் தி அட்ரஸ். சரியா? அட்ரஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பாயிண்டருங்கிற வேறு, அட்ரஸுங்கிறது வேறு. சரியா? ஸோ ஒரு பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் கோ வித் ஸ்டார் முன்னாடி போட்ட அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருது அப்படின்னா இட் பிகம்ஸ் அ பாயிண்டர். சரியா? ஸோ இன்ட் அப்போ வந்து ஐ ஹவ் டு ஒன்ஸ் அகேன் டிஃபைன் வாட் இஸ் த டேட்டா டைப் டு பி டிஃபைன்ட் வித். ஸோ அதனால் இன்ட் ஸ்டார் பாயிண்டர் வேரியபிள். சரியா? பட் ப்ரிஃபர்டு சின்டாக்ஸ் வந்து இப்படி சொல்கிறாங்க என்ன. ஸோ இன்ட்டுக்கு இன்ட்டோட சேர்ந்து நீ என்ன பண்ணணும், ஸ்டார் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகேன் ஸ்பேஸ் ஹேஸ் டு பி கிவன். ஸோ அப்போ வந்து பார்த்தா இட் இஸ் அ ப்ரிஃபர்டு சின்டாக்ஸ் இஸ் திஸ். நம்ம வழக்கமாக இதை தான் யூஸ் பண்ணுறோம். அந்த ப்ரிஃபர்டு சின்டாக்ஸ் இஸ் திஸ். சரியா? ஸோ இங்கே பார்த்த அப்படின்னு சொன்னால் இன்ட்டு ஸ்டார் போட்டு 2 பாயிண்டர் வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இனி முன்னாடி இன்ட்டு ஸ்டார் போட்டதுனால ஆட்டோமேட்டிக்காக திஸ் இஸ் அ பாயிண்டர் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ பாயிண்டர். நீ இதை யூஸ் பண்ணியிருந்தா இன்ட்டு ஸ்டார் பாயிண்டர் போடுற அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் ஒன்லி தி பாயிண்டர், இதுக்கு கமாண்ட் பின்னாடி போட்ட அப்படின்னு சொன்னால் தென் தட் வில் பி டேக்கன் அஸ் த நார்மல் வேரியபிள். சரியா? ஸோ இன்ட்டு ஸ்டார் போடும்போது வாட் எவர் த வேரியபிள் தட் இஸ் பீன் கம்மிங் பேக் வில் பி டேக்கன் அஸ் தி பாயிண்டர் வேரியபிள். சரியா? ஸோ அப்போ ஸ்டார் இஸ் யூஸ் டு நோட்டேட் that it is a pointer. அப்படின்னா மீனிங் என்ன, இட் இஸ் டைனமிக் மெமரி அலோகேஷன் இஸ் டன் ஃபார் தட். ஸ்டார் போட்டுட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ரன் டைமில் எனக்கு என்ன மெமரி தேவையோ அதை மட்டும் அலோகேட் பண்ணால் போதும். ஸ்டாட்டிக்காக நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவசியம் இல்லை அப்படிங்கிற மீனிங்கில் இட் இஸ் பீன் நோட்டேட்டட் ஹியர். சரியா? ஸோ இப்போ பாரு இன்ட்டு ஸ்டார் பாயிண்ட் வேர் அண்ட் வேர் 2 போட்டாச்சு. வேரியபிளுக்கு வந்து VARக்கு வந்து 5 அசைன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்த அப்படின்னு சொன்னால் இதனோட அட்ரஸை எடுத்து, சரியா, மேலே முன்னாடி ஆம்பர்ஷன் போட்டுட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் அட்ரஸ். இதனோட அட்ரஸ் எடுத்து என்ன பண்ணுறேன், பாயிண்ட் வேருக்கு வந்து அசைன் பண்ணுறேன். அப்போ பாயிண்ட் வேரில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் VARோடைய அட்ரஸ் வந்து உட்காந்துருக்கும். சரியா? வந்து அதே தான் 5 இஸ் பீன் அசைன் டு VAR அண்ட் தி அட்ரஸ் ஆஃப் VAR இஸ் பீன் அசைன் டு பாயிண்ட் VAR. சரியா? ஸோ அப்போ முன்னாடி ஆம்பர்ஷன் நீ யூஸ் பண்ணிட்டு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வாட் ஹேப்பன்ஸ், தி அட்ரஸ் இஸ் பீன் அசைன் டு எனி ஒன் ஆஃப் தி கண்டென்ட். சரியா? ஸோ அப்போ பாயிண்டர் நீ டிக்ளேர் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஐ கேன் ஏபிள் டு ஸ்டோர் அ வேல்யூ ஆர் எல்ஸ் ஐ கேன் ஏபிள் டு ஸ்டோர் அன் அட்ரஸ். சரியா? இப்போ இங்கே பாரு இன்ட்டு நான் ஏற்கனவே இந்த சின்டாக்ஸ் தான் ப்ரிஃபர்டு சின்டாக்ஸ் அப்படின்னு சொன்னதுனால இன்ட்டு வேர் இது ரெண்டுமே வந்து பாயிண்டர். வேருக்கு வந்து 5 அசைன் பண்ணியாச்சு. இப்போ அட்ரஸை தூக்கி இதுக்கு டிக்ளேர் பண்ணியாச்சு. நீ வந்து இப்போ வந்து நீ வந்து அவுட்புட் நீ வந்து டிக்ளேர் பண்ண சொன்ன அப்படின்னு சொன்னால் ஸ்டார் ஆஃப் பாயிண்ட் VAR அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட் 5 வில் பி பிரிண்டட். இதை வந்து நான் ஒன்ஸ் அகேன் போர்டுக்கு வரேன். The combination is as like this. சரி, நம்ம மேக்ஸில் இது படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். மைனஸ் ஆஃப் -5. What is the value? It is equivalent to 5. கரெக்டா?
அப்போ இந்த மைனஸும் சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இட் பிகம்ஸ் ப்ளஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் இட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். சரி, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் இட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ். இது ஏற்கனவே வந்து நம்ம டிஃபால்ட்டாக வந்து மேக்ஸில் படிச்சிருக்கிறோம். ஸோ ஸ்டாரும் ஆம்பர்ஷனும் சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இட் ரெட்ரீவ் த ஒரிஜினல் வேல்யூ. இது வந்து இட் ரொட்டேட்ஸ் தி அட்ரஸ். ஸ்டார் அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இட் வயலேட்ஸ் தி அட்ரஸ் அண்ட் அந்த அட்ரஸுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இட் வில் ரிட்ரீவ் பேக். சரியா, அதுதான் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். நல்லா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டார் பாயிண்ட் வேர் அப்படின்னு சொல்லி போடும்போது ஸ்டார் பாயிண்ட் வேர் சம்திங் டு பி அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த பாயிண்ட் வேருங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அட்ரஸ் ஆஃப் விஏஆர். இப்போ ஸ்டாரும் அட்ரஸ் ஆஃப் விஏஆரும் சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக விஏஆருக்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ தட் வில் பி ரிட்ரீவ்டு பேக். அதுதான் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் the value has been printed here. சரியா, ஸோ இந்த காம்பினேஷனை ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். இந்த குழப்பறதுக்கு வந்து இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. ஸ்டார் மைனஸ் ஆஃப் மைனஸ்ன்னு போட்டு அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ப்ளஸ். அப்படிங்கும்போது ஸ்டாரும் ஆம்பர்ஷனும் சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ஒரிஜினல் வேல்யூ கொண்டுட்டு வரும். இந்த காம்பினேஷன் கிடையவே கிடையாதுன்னு இந்த காம்பினேஷன் வராது. இந்த காம்பினேஷன் வந்து ரேராக வரும். எங்கே வரும் அப்படிங்கிறது நம்ம வந்து சிலபஸில் படிக்கணும். நம்ம சிலபஸில் கான்செப்டில் போகும்போது வராது மேக்ஸிமம். இந்த காம்பினேஷன் அட்ரஸ் ஆஃப் அப்படிங்கிற காம்பினேஷன் மேக்ஸிமம் வராது. நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா விஏஆர்னு போட்டோம். விஏஆருங்கிறது என்னன்னா பாயிண்டர் தான். பட் ஆம்பர்ஷன் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு என்ன அட்ரஸ் அலாகேட் ஆகுதோ தட் இட் ரெப்ரசன்ஸ், அவ்வளோதான். சரியா, இன்டர்னல் மீனிங் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இது மேலே ஸ்டார் இருக்க தான் செய்யுது. சரியா, பட் இந்த காம்பினேஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ இட்ஸ் ஆம்பர்ஷன் ஆஃப் விஏஆர் அப்படின்னா ஆம்பர்ஷன் ஆஃப் தி பாயிண்டர் அப்படின்னு சொன்னால் இட் நோட்டேட்ஸ் தி அட்ரஸை மட்டும் ஸ்பெல் பண்ணுறது. சரியா, ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். ஒன்ஸ் அகேன் தி ப்ரோக்ராம் கீழே போவோம். ஒன்று இன்ட் விஏஆருக்கு வந்து 5 டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு பாயிண்டர். அட்ரஸ் ஆஃப் தி விஏஆர் இஸ் பின் அசைன் டு பாயிண்டர் வேர். ஸோ இப்போ வந்து விஏஆர் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக 5 வில் பி பிரிண்டட். அடுத்தது பார்த்து அப்படின்னு சொன்னால் ஆம்பர்ஷன் ஆஃப் விஏஆர் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக அட்ரஸ் வில் பி பிரிண்டட். இப்போ பாயிண்ட் விஏஆர் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். பாயிண்ட் விஏஆர் என்ன அப்படின்னா மீனிங் அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதனுடைய விஏஆரோட அட்ரஸை அதுக்கு அசைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அட்ரஸ் வில் பி பிரிண்டட். பார்த்தீங்கன்னா முதல்ல 5, அடுத்தது அந்த அட்ரஸ் பிரிண்ட் ஆகிருக்கும், அடுத்தது வந்து அட்ரஸ் பிரிண்ட் ஆகிருக்கும். சரியா, ஸோ பாயிண்டர் கேன் ஏபிள் டு ஸ்டோர் அ வேரியபிள் வேல்யூ ஆர் எல்ஸ் இட் கேன் ஏபிள் டு ஸ்டோர் அ அட்ரஸ். சரி, அதாவது வேல்யூவும் ஸ்டோர் பண்ண முடியும், அட்ரஸும் ஸ்டோர் பண்ண முடியும். எந்த நேரத்தில் வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக வந்து ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக விஏஆருக்கு நீ வந்து 5 அசைன் பண்ண அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சிருச்சு. அப்படி இல்லைன்னா இப்படி கூட பண்ணலாம். எனக்கு அது பெருசாக இருக்குது. பாயிண்ட் விஏஆர் இஸ் ஈக்குவல் டு விஏஆர் அப்படின்னு சொன்னால் இப்போ நீ பிரிண்ட் பண்ண சொன்ன அப்படின்னா இதில் என்ன இருக்கும் அப்படின்னா 5 இருக்கும். ஏன்னா இதை வந்து 5 இஸ் பீன் அசைன் டு ஹியர். பட் நீங்கள் ஆம்பர்ஷனை யூஸ் பண்ணதுனால இதனோட அட்ரஸ் என்னவோ அது வந்து இதுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். சரியா, ஸோ தட் த இன்ஃபர்மேஷன் இஸ் பீன் அவைலபிள் ஹியர். சரியா, அடுத்தது இன்னொரு ப்ரோக்ராம் வந்து வாட் இஸ் மீன் பை ராங் இதை நினைக்கிறேன். ஐ ஹோப் தெர் இஸ் நோ அதர் இன்ஃபர்மேஷன். இப்போ நீ இல்லை பாரு, விஏஆர் இஸ் ஈக்குவல் டு 5. விஏஆர் வந்து 5, இதுக்கு பாயிண்டர் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதனுடைய அட்ரஸ் எடுத்து இதுக்கு அசைன் பண்ணியிருக்கிறேன். ஓகே, குட், நல்லது. ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்னென்னு பாயிண்ட் விஏஆர் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டிருக்கிறேன். இப்போ என்ன இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், இதனுடைய அட்ரஸ் வந்து பாயிண்ட் விஏஆரோட நொட்டேட் ஆகுது. நான் 1 தூக்கி இதில் அசைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக விஏஆரோட வேல்யூ வந்து 5லேருந்து 1ன்னு மாறி இருக்கும். எப்படி மாறி இருக்கும்? கேன் ஏபிள் டு சே the same information கீழே அதே தான் இருக்கும். யாராவது சொல்ல முடியுமா? எனிவான்? நம்ம பேட்சில் வாலண்டரினஸ் இல்லை, டைப் படிக்க தான் ரெடியாக இருக்கார். எனிவான்? யூ ரிமெம்பர் தட் த ஸ்க்ரீன் இஸ் ஒன்லி விசிபிள் டு யூ. என்னுடைய மீட்டுக்கு போனால் தான் நீ வந்து டைப் பண்ணுறதை பார்க்க முடியும். You can put on your mic and you can able to say. Anyone can able to say what is happening here? இதுவரைக்கும் பேசுனது புரிஞ்சிச்சா?
மோகனப்பிரியா, எஸ் சார். புரிஞ்சிச்சா? பேசுகிறது புரியுதா? இல்லை வேறு எதுவும் லாங்குவேஜில் பேசுகிறானா? இல்லை சார், புரியுது சார். புரியுது? அப்படியா? புரியுதுன்னா இப்போ வாயை திறந்து புரியுதுன்னு சொல்ல மாட்டீங்க. பேரை கூப்பிட்டு சொன்னால் தான் கேட்பீங்க. சரி, ஓகே, நான் அதே கான்செப்டில் எடுத்துக்கிறேன். சரி, இப்போ நம்ம அந்த கதைக்கு வருவோம். நம்ம இங்கே ப்ரோக்ராம் படி என்ன அப்படின்னு சொன்னால் விஏஆர் அப்படிங்கிறது இட் இஸ் இன்ட் அப்படின்னு சொன்னதுனால 2 byte இஸ் அலோகேட்டட். இதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும் இல்லையா? அட்ரஸ் வந்து நம்மளே வச்சுப்போம். இட் இஸ் டு பி அங்கே ஒரு பெரிய காம்பினேஷன் வரும். ஐ டேக் த வேல்யூ வாஸ் xy01 to xy x1 அப்படின்னு வச்சுப்போம். இங்கே அந்த 0 வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். சரியா? இதுக்கு நான் கொடுத்துருக்கிற நேம் தான் விஏஆர். இதுக்குள்ளே 5 உட்காந்துருக்கு. சரியா? ஆஸ் பர் த டிக்ளரேஷன் int var அப்படின்னு சொல்லும்போது 2 byte is allocated. 2 byte is allocated in the memory. அதுக்கு ஒரு மெமரி சீக்வன்ஸ் இருக்கணும். அந்த மெமரி சீக்வன்ஸ் வந்து நான் வந்து ரஃபாக இப்படி எடுத்துக்கிறேன். சரியா? அந்த மெமரி வந்து பார்த்தோன்னா பெருசாக இருக்கும். நம்மளுக்கு ஏற்கனவே கொடுத்த மாதிரி பெருசாக இருக்கும். இந்த மெமரிக்கு நான் வச்சுருக்க பேர் தான் என்ன அப்படின்னா விஏஆர். சரியா? இப்போ ஆஸ் பர் த ப்ரோக்ராம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இதனுடைய அட்ரஸை தூக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த பாயிண்டர் வேரியபிளுக்கு நம்ம டிக்ளேர் பண்ணோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பாயிண்டர்னு சொல்லும்போது அது இன்ட்டுன்னு சொல்லியாச்சு. கரெக்டு தானே? அது இன்ட்டுன்னு சொல்லியாச்சு. இப்போ 2 byte அலாகேட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் ஸ்பேஸ் இஸ் பீன் கிரியேட்டட். சரியா? இது ஒரு அட்ரஸ் இருக்கும். சரியா? அதுக்கு வந்து நான் ஒய்ஒயில் வச்சுக்கிறேன். ஒய்ஒய் 0ன்னு வந்து ஆரம்பித்து ஒய்ஒய் எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இதுக்கு வந்து கொடுத்துருக்கிற பேர் என்ன அப்படின்னு சொன்னால் பாயிண்டர்னு சொல்லியாச்சு. ஆட்டோமேட்டிக்காக நான் ஸ்டார் பீனே வச்சுக்கிறேன். அது பெரிய வேர்டாக இருக்குது, அதனால் நான் ஸ்டார் பீனே வச்சுக்கிறேன். ஃபுல்லாக எழுத முடியல, ஸ்டார் பீன்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறபடி என்னென்னா இதனுடைய அட்ரஸை தூக்கி என்ன பண்ணியிருக்கேன், இதுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருது அப்படின்னா இந்த அட்ரஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே எங்கே வந்து உட்காருதுன்னா இதுக்குள்ளே வந்து உட்காருது. சரியா? இதுக்குள்ளே 5ங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். இதுக்குள்ளே என்ன வந்து அப்படின்னா இந்த கம்ப்ளீட் அட்ரஸ் வந்து உள்ளே வந்து உட்காந்துக்குது. சரியா? இப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால் ஸ்டார் பாயிண்டரில் போய் என்ன பண்ணுற அப்படின்னா அதோட வேல்யூ மாற்றுற. அப்படின்னா என்ன மீனிங்னா p is equivalent to 1ன்னு மாற்றுற. 1ன்னு மாற்றின அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இது வந்து உள்ளே வந்துருக்கிறது ஏற்கனவே அட்ரஸ். அப்போ அந்த அட்ரஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் 1 has been assigned and it has been stored. அப்படின்னா மீனிங் என்ன, உனக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்டர்னலாக இங்கே வந்து என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் இந்த 5ஐ எரேஸ் பண்ணிவிட்டு 1 வந்து உட்காந்துக்கும். சொல்கிற புரியுதா? இந்த அட்ரஸ் வந்து ஏற்கனவே இதுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கு. இப்போ நீ ஸ்டார் பி போட்டு 1 யூஸ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த கரஸ்பாண்டிங் அட்ரஸ் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் அட்ரஸ் லொக்கேஷனில் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் 1 போய் ஸ்டோர் பண்ணிக்குது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஸ்டோர் ஆகுது. சரியா? ஸோ த சேஞ்சஸ் இஸ் நாட் பீன் டன் ஹியர், த சேஞ்சஸ் இஸ் பீன் டன் ஹியர் இன் திஸ் மெமரி. சரியா? அப்போ இங்கே என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் இது இங்கே மாறும், இங்கே என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் இங்கே மாறும். இதுதான் வந்து பாயிண்டர்ஸோடைய பவர்ஃபுல்னஸ். சரியா? எனக்கு வந்து உன்னுடைய சிஸ்டத்தை வந்து இந்த எண்ட்லேருந்து ரிமோட்லேருந்து உனக்கு வந்து உன்னோட சிஸ்டத்தை வந்து நான் வந்து பூட் ஃபெயில் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஸ்க்ராப் ப்ரோக்ராம் எழுதினா போதும். ஒரு சி ப்ரோக்ராமில் ஒரு பாயிண்டர் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு என்னுடைய ப்ரோக்ராம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்னோடய ப்ரோக்ராம் உன்னோட சிஸ்டத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் ஆன் கம்பைலேஷன் ஆன் எக்ஸிக்யூஷன் உன்னோட சிஸ்டத்தோடைய ஃபஸ்ட்டு மெமரி அட்ரஸை நான் வந்து லாக் பண்ணணும். அப்போ நான் வந்து ஒரு பாயிண்டர் க்ரியேட் பண்ணி அந்த பாயிண்டருக்கு வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு இனிஷியல் மெமரியோட ஸ்பேஸ் வந்து அசியூமிங் டு பி வந்து ஒரு 64 பிட்டு 0ன்னு வச்சுப்போம். ஏன்னா இட் இஸ் 64 bit சீக்வன்ஸ் அப்படின்னு சொன்னால் 64 0 கன்சீக்வன்ஸியாக இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த ஃபைலை வந்து அந்த மெமரி லொக்கேஷனில் இருக்கக்கூடிய அந்த கன்சர்ன் ஃபைலை நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய மாஸ்டர் பூட் ரெக்கார்டே அந்த ஃபஸ்ட்டு மெமரி லொக்கேஷன்லேருந்து ஆரம்பிக்கும். அந்த ஃபைல் இல்லாமல் 1வது லொக்கேஷனில் இருக்கக்கூடிய அடுத்த ஃபைலை ரீட் பண்ண முடியாது. 1வது லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஃபைலை டெலீட் பண்ணேன்னா 2வது லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஃபைல் ரீட் ஆகாது. சரியா? ஸோ அதனால தான் மேக்ஸிமம் பார்த்து அப்படின்னு சொன்னால் ஆல் தி வைரஸ் அப்படின்னு சொன்னாலே இட் இஸ் நம்மளுக்கு வந்து ஹியூமன் பாடியை பொறுத்தவரை இட் இஸ் அ வைரஸ் அப்படிங்கிற இட் இஸ் அ டிரான்ஸ்மிட்டர். பேண்டமிக் அப்படிங்கும்போது இஃப் ஹேப்பன்ஸ் வாட் இஸ் த நெக்ஸ்ட் பீரியட்? யாராவது கதை சொல்லணும். இஸ் தேர் எனிஒன் டு சே வாட் இஸ் த நெக்ஸ்ட் பீரியட்? யாராவது ஒருத்தனை கூப்பிடணும். லோகேஷ், நெக்ஸ்ட் பீரியட் என்னதுப்பா? சார் மேக்ஸ் சார்.
சரி டைம் நம்ம நேரத்து இதே மாதிரி தான் எனக்கு கான்சிக்வன்சஸ் வந்தது. அதனால் வி கேன் ஏபிள் டு கண்டினியூ. இது வரைக்கும் புரிஞ்சிச்சு இல்லை? ஆல்மோஸ்ட் ஐ ஹோப் ஸோ. நம்மளுக்கு வந்து இப்படி தான் வைரஸ் வந்து எழுதுவாங்க. பார்த்துக்க, வைரஸ் இஸ் ரிட்டன் இன் எய்தர் லாங்குவேஜ் C++ டு கேப்சர் தி அட்ரஸ் அண்ட் டு ஸ்வாலோ இட். அதில் இருக்கக்கூடிய ஃபைலை வைக்கிறது அப்படின்னு சொன்னால் உன் அட்ரஸை மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும். அந்த அட்ரஸை நான் வந்து உன்னோட சிஸ்டத்துக்குள்ளே ஒரு சின்ன C++ ஃபைலையோ ஃபைலையோ வந்து உள்ள அனுப்பி வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ண வச்சேன் அப்படின்னு சொன்னால் அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய ஃபைலை நான் ஸ்வாலோ பண்ணலாம். ஸோ அடுத்த பார்ட் வந்து அப்படின்னு சொன்னால் ஹவு டு ஸ்வாலோ இட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான். அதுக்கு தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் போயிட்டுருக்குறோம். ஸோ அதனால் ப்ளீஸ் இந்த லிங்க்கை நான் போட்டு விட்றேன். ஜஸ்ட் கோ த்ரூ த லிங்க். இன்னும் ஒரே ஒரு ப்ரோக்ராம் மட்டும்தான். வாட் இஸ் ரைட் அண்ட் ராங் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து உன்னோட இதை வந்து நீ வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு இஃப் இட் இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டபிள் திங்க் ஓவர் மீ. சரியா? ஸோ யூ கேன் ஹோப்ஸோ யூ கேன் டிஸ்பர்ஸ் இட். அதுக்கப்புறம் டிஸ்பர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ரைட்டிங் த ப்ரோக்ராம் அண்ட் இட் இஸ் சென்டிங் டு மீ. பட் காமன் குரூப்பில் அப்டேட் பண்ணு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்திரஜித் வந்து ப்ரோக்ராம் எழுதி வந்து போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் காமன் குரூப்பில் போஸ்டட் த இன்ஃபர்மேஷன் இன் கூகுள் ஃபார்ம் சார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் போஸ்ட் பண்ண அப்படின்னு சொன்னால் அதர்ஸ் வில் ஏபிள் டு நோ. ஒருத்தனுக்கு சிலருக்கு வந்து ஓவர் பிஸி ஷெடியூல்னால மறந்துருக்கலாம். சரியா? மறந்துருக்கலாம். நான் அப்படி மறந்துருக்கலான்னு சொல்லி பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். மறந்துருக்கலாம். ஸோ அவனுக்கு வந்து ஞாபகம் வரும். ஸோ தட் அவன் வந்து ப்ரோக்ராம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும். ஸோ தட் இட் வில் இனிஷியேட் அதர்ஸ் டு டூ இட். ஸோ அதனால் புட் தி இன்ஃபர்மேஷன் தட் ஐ ஹவ் போஸ்டட் இந்த கூகுள் ஃபார்ம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை காமன் குரூப்பில் போடு. ஸோ தட் ஐ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ எத்தனை ரெஸ்பான்சஸ் வந்திருக்கும் அப்படிங்கிற நானும் வந்து அதை ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, குட். வி கேன் டிஸ்பர்ஸ் பேக். தேங்க்யூ.